பாடலை தொடர்ந்து வெள்ளிசை தொடர்ச்சியாக நடைபெறும். சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே, காதல் கண் கோடி போதுமையா, உங்களை எழுத எழுகளும் போலாதையா, காதல் கண் கோடி வேண்டுமையா, உங்களை எழுத எழுகளும் போலாதையா, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே. மேடையில் நீ தோன்றி நிற்கிற பேரழகை, மேடையில் நீ தோன்றி நிற்கிற பேரழகை, காணை கண்கோடி வேண்டுமையா, உங்களை எழுத எழுகளும் போதாதையா, காணை கண்கோடி வேண்டுமையா, உங்களை எழுத எழுகளும் போதாதையா, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே. வீரனே சொல்லுக்கு செல்வியென்ற பெயருக்கு, வீரனே சொல்லுக்கு செல்வியென்ற பெயருக்கு, ஆண்மோர் எல்லோரும் சொன்னாரையா, உனக்கோர் வீரன் உலகத்திலே இல்லையா, ஆண்மோர் எல்லோரும் சொன்னாரையா, உனக்கோர் வீரன் உலகத்திலே இல்லையா, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே. பிள்ளைகள் எத்தனை பேர் எங்களுக்கு இருந்தாலும், பிள்ளைகள் எத்தனை பேர் எங்களுக்கு இருந்தாலும், நீதான் எங்களுக்கு மூத்த பிள்ளை, மீண்டும் நாடார் குலத்தில் வந்து பிறந்திடையா, நீதான் எங்களுக்கு மூத்த பிள்ளை, மீண்டும் நாடார் குலத்தில் வந்து பிறந்திடையா, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே, காணை கண் கோடி வேண்டுமையா, உங்களை எழுத எழுகளும் போதாதையா, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே, சீரும் சிங்கமே செல்வின் நாடார் தங்கமே. சக்கராஜனானவள் பார்வதா தேவிக்கு சுயவர முறைப்படி திருமண ஏற்பாடுகளை செய்கின்றார். சரியம்மா. அந்த நேரத்திலே பார்த்தால் என் தாயாகி பார்வதா தேவியாவள், ஆஹா. ஐயா சிவபெருமானே, அம்மா. என்ன கல்யாணம் பண்ண வேண்டும் சொன்னீங்களே, ஆஹா. இன்னும் வரலையே சுவாமி, ராஜா. எனக்கு வயசு எத்தனை ஆச்சு தெரியுமா? எத்தனை ஆச்சுது? ஏ சுவாமி 12 வயதாச்சே, பயணம் செய்வார் இல்லையோ, அழைத்து மனம் முடிக்க மரதேவா மரமில்லையோ, ஒன்று போன்ற கண்ணீரை மனதிலே சோரவிட்டார், போன்ற கண்ணீரை மனமெல்லாம் சோரவிட்டார்,
ஐயா சிவபெருமானே, ஆண்டவரே என்னை 12 வயதிலே பாரதியும் மாலை மனம் முடிக்க வருவேன் என்று சொன்னீர்களே. என் தகப்பன் தக்கராஜனோ திருமணத்திற்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கின்றார். பகவான் ஒரு பண்டாறு கோலத்தை எடுத்து எப்படி வருகின்றார் பாருங்கள். பண்டாறு கோலம் கொள்ளே, பண்டாறு கோலம் கொள்ளே, வாரச்சடை முடிந்தவர் பகவான் ஒரு பண்டாறு கோலத்தை எடுத்து பண்டாறு கூட்டத்திலே வந்து அமர்ந்திருக்க, அதோ ராஜாதி ராஜ மன்னர்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? ஆமா, இவர்களை யார் உனக்கு பிடித்திருக்கிறது என்று நினைத்து சரி இங்க இருந்து நீ மலர் மாலை வீச வேண்டும். அப்படியே ஆகட்டும். யார் கழுத்தில் விழுகிறதோ அவரே உனக்கு தகுந்த ஒரு மணமகன். மாலையை மனதில் நினைத்துக் கொண்டு மலர் மாலையை 3 முறை சுற்றி எறிய கெட்டி கொடுக்கும் பாட்டு பண்டாரமாக அமர்ந்திருக்கக்கூடிய பகவானுடைய கழுத்திலே சென்று மலர் மாலை விழுந்தது. அந்த நேரத்திலே பகவான் பார்வதா தேவியை திருமணம் முடித்து கைலாச மலையில் வருகின்றார். மது சிவனாரோ பார்வதியை மகிழ்ந்து திருமணம் தான் முடித்தார். பார்வதியை சிவனாரோ பார்வதியோ சிறந்த கைலாசம் தனில் இருந்தார். உலகமெல்லாம் தாண்டி வைத்து வேதமது போலே பரமசிவன் தாண்டி வைத்து தனது முகப்பாடி ராஜன் சடை தங்கியிருந்தவன் ஏது சொல்வான். மகள் என்றோ பாராமல் இவனவன் ஆண்டி ஆண்டி கொடுவோனா பாராமல் நாட்டிதான் மருமகனாய் அந்த புழுவை பார்வதி எனக்கு மகளும் பகவான் பார்வதா தேவியை திருமணம் முடித்து கைலாச மலையில் வந்து பொதுவாக வந்திருக்க அறிந்தான் இந்த தக்கராஜனானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? மானார் வேள்வியில் வந்து உதித்த பெற்ற மகளை வெறுத்தங்கே இருந்தால் தக்கல் வந்து உதித்த இந்த செய்தியை நாரதரோ அந்த இறையனிடத்திலே சொல்லவென்று பார்த்தால் இந்த தக்கராஜனானவன் வேதவல்ல இடத்திலே ஓடோடி வருகின்றான். வேதவல்லி என்ன சுவாமி? நம்முடைய மகள் பார்வதி எங்கே?